ஆனா சார் என்னன்னா இப்போ மூப்பனார் நீங்க சொல்ற மாதிரி நிறைய வியூகத்துல முக்கியமான இடத்துல இருந்திருக்காரு. அவர் ஃபார்முலா நிறைய வெற்றி பெற்றிருக்கு. கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா, அவரோட ரோல் எவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்குன்னு நம்ம 90 காலகட்டங்களை பார்த்தோம். அவரோட அண்ணாமலையை கம்பேர் பண்றது சரியான ஒரு ஒப்பீடு தானா? அதுதான் நிறைய பேர் நான் இதை பேசினாலே சிரிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தான். அந்த கட்சியில மூப்பனார் டிசைடிங் ஃபேக்டரா இருந்தார். பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி கலைஞரின் ஜெயலலிதாவையும் மைனர் பார்ட்னர் ஆக்கினாரு. அண்ணாமலை காங்கிரஸ் கட்சிக்கு, அன்றைய காங்கிரஸ் கட்சிக்கு பாதிக்கும் குறைவான செல்வாக்குள்ள சுமார் நியர்லி 10% ஓட்டுள்ள ஒரு கட்சியில லீடர். மூப்பனார் 20% கட்சியில ஒரு லீடர். அந்த 20% வந்து டில்டிங் ஓட்டு, பேலன்சிங் ஓட்டுன்னு ஆயிருது. இந்த 10% தோல்வி வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டு. சோ தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய 10% தான் பாஜகவின் 10%ங்கிற யதார்த்தமான உண்மை. அது பொன்னார் 5.5 வச்சிருந்தாரு. இலகணேசன் கூட்டணி அரசியல்ல 7 வச்சிருந்தாரு. இவரு 11.4 தாமரையில கொண்டு வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம சொல்றோம். ஸோ அந்த அவரோட சாதனை வளையம்ங்கிறது எல்முருகன், தமிழிசை, பொன்னாரு, இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கள விட பெருசு.